அதே மாதிரி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கு சார், யூட்ரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆபரேஷன் வரைக்கும் போறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா, பெரிய அளவுக்கு பிரச்சனை இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? 7ஆம் பாவத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குமானா இருக்கும். தனுசு லக்னம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து கட்டாரத்துக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகளின் காரணமாகவே முடிவு பெறுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னம் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் காதல் ஏற்பட்டு முறியக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்க சார், புதனுடைய வீட்டில் தான் சார் புத பகவான் இருக்காரு அப்படின்னு சொன்னா கூட இது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு. எப்பவுமே குருக்கும் புதனுக்கும் ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இது யார் மூலமாக இருக்கக்கூடிய தன்மை? ஒன்று அப்பா அம்மாவின் மூலமாகவே அந்த ஃபைட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது குடும்பம் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை, பேச்சின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை, வருமானத்தின் மூலமாகவே பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும். புத பகவான் 7ஆம் இடத்துல இருந்தது. அடுத்தது குரு பகவான் இருக்கார் சார்,